ஹாய் ஹலோ மக்களே, இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அதோட ஒரு குட்டி விலாக் தான் இது. என்னன்னு தெரியல, இப்போல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் காலமாக இருக்குது. இப்போ தான் எங்கள் வீட்டு பக்கம் என்னோடய தம்பிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. இப்போ என் வீட்டுக்காரரோட தாய் மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதனால் தேனிக்கு போகிறோம். தேனி சின்னமனூர், எங்களோட சொந்த ஊர் குச்சனூர். குச்சனூர், சின்னமனூர், கம்பம், போடி இது சுற்றி ஃபுல்லாகவே சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அடிக்கடி தேனிக்கும் போயிட்டு வரோம். எப்படி மதுரை டு காரைக்காலோ அதே போல் மதுரை டு தேனி. மேக்ஸிமம் பாப்பாவை எப்போதுமே ரெடி பண்ணிலாம் கூட்டிகிட்டே போக மாட்டேன். ஏன்னா அவங்க அறத்துலேயே நான் போட்டு விட்ட ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிரும். அதனால் அப்படியே அள்ளி தூக்கி போட்டு போயிடுவோம். கரெக்டாக வென்யூ வரதுக்கு முன்னாடி தான் அவளுக்கு மேக்கப் பண்ணுவேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே, அதாவது லாங் ட்ராவல் போகிறோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு காரில் தான் மேக்கப்பு. தேனி எப்படின்னா ஒரு என் வீட்டுக்காரோட மெமரிஸ் நிறைஞ்ச ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் தேனி போகிறப்பயுமே, எனக்கு கல்யாணம் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ஒவ்வொரு தடவையுமே புதுசாக சொல்கிறபடியே சொல்லுவார். போகிற வழியில் தேனிக்கு என்ட்ரான உடனே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். எப்போதும் அங்கே நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுட்டு தான் தேனிக்கே போவோம். அதே மாதிரி தான் அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்னங்க கேரளாலாம் தேனியை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே இளையராஜா சார் சாங் தான் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் தேனி ரீச் ஆகிட்டோம். தேனி ரீச் ஆனோடனே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரானோம். மேடம் அப்போ தான் தூங்கி ஏந்திரிச்சாங்க. அங்கே படுத்தவன் இங்கே தான் ஏந்திரிச்சான். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கேட்டு ஒரே அடம். நாங்கள் சொல்கிறோம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குடா, வேணான்னு கேட்கல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இப்போ 2 நாளாக சளியில் தான் உட்காந்துருக்கா. அப்புறம் ஏன் வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்கலாம், பட் ரொம்ப அடம் பிடிப்பா. அதை இன்னும் மாற்ற முடியல. அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் வெஜிடேபிள் பப்ஸ் 2 வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பப்ஸ் வாங்கினோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஆளுக்கு 2 பப்ஸு, காஃபி, அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா டீ குடித்தாங்க. எல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா தேனியிலேருந்து சின்னமனூர் ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும். ஸோ நானும் மேடம்க்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். ஏன்னா பாப்பாவுக்கு நான் மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சோண்டு லிப் கிளாஸ் மட்டும் போட்டு விடுவேன். மற்றபடி ஃபேஸ்க்கு எந்த க்ரீமும் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ வெனியும் வந்துருச்சு. கரெக்டாக அங்கே ரீச் ஆகும்போது 5:45 6 o'clock ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே போனப்பவே கோச்சிக்க செஞ்சுட்டாங்க. என்ன கரெக்ட் டைமுக்கு வரீங்க அப்படின்னு. நாங்கள் முன்னாடியே போகணுன்னு நினச்சோம். பட் கொஞ்சம் எல்லாருக்குமே உடம்பு முடியல, அதனால் போக முடியல. ஸோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேராக போய் டின்னருக்கு போயாச்சு. இங்கே மெயினாக ஒரு மேட்ரு என்னென்னா, தேனி எப்போ போனாலுமே எங்களுக்கு இந்த உறவு முறையில் டவுட் வந்துடும். இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. இவர் தென்சிக்கு தம்பி வேணும். நாங்கள் முன்னாடியிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், இவன் என்ன முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்படி கன்ஃபியூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால இவங்க நமக்கு அண்ணாவா மாமாவா, இவங்க நமக்கு என்ன முறை வேணும், இவங்க சித்தியா சித்தப்பாவா இல்லை அத்தையா மாமாவா, ஒவ்வொரு டைமும் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த தடவை என்ன அதிசயம்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகலை, என் வீட்டுக்காரர் தான் கன்ஃபியூஸ் ஆனார். இங்கே எப்படின்னா ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு டின்னர் ரொம்பவே செட்டிலான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஹாட் இட்லிலாம் வச்சுருந்தாங்க. தென்சி இட்லியை பார்க்கல, அந்த ஹார்ட்டை மட்டும்தான் பார்த்தாங்க. மேடம்க்கு என்னவோ ஹார்ட்டை பார்த்தா அப்படியே ஒரு சந்தோஷம். ஆனால் சாப்பிடல, இட்லி சாப்பிடவே இல்லை. 3 தோசையை மட்டும்தான் திரும்ப ரிப்பீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ நல்ல டின்னராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில்லி பரோட்டா வச்சுருந்தாங்க, பொங்கல் வச்சுருந்தாங்க, அப்புறம் நைட்லேயுமே ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ஏன்னு தெரியல. நம்ம ஏன்னா தேனியில் தான் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ்னு ஒரு கேப் எடுத்தோம்ல, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுனால எனக்கு பெருசாக பசிக்கலை. லைட்டாக சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் கிளம்பி 7:30க்கு கிளம்புனோம். ஒரு 10 o'clock போல் வந்தாச்சு. இந்த டூர்ஸில் தான் நான் கார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃபாக இருந்துச்சு.